கரூர் மாவட்டம் வாங்கல், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இதன் மூலம் தினமும் ஆபத்தான வழியில் பயணிப்போருக்கு தீர்வு கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கரூர் அருகே காவிரியின் ஒரு கரையில் வாங்கல்லும் மறுகரையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூரும் உள்ளன. வாங்கல் மற்றும் மோகனூருக்கு இடையே தினந்தோறும் சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள், மாணவர்கள், ஜவுளி உற்பத்தி நிறுவன தொழிலாளர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் சென்று வருகின்றனர். இரு ஊர்களுக்கு இடையே செல்லும் காவிரி ஆற்றில் பாலம் இல்லாததால் 3 கிலோமீட்டருக்கு பதிலாக 34 கிலோமீட்டர் தொலைவு சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ட்ரெயின் பாலத்தில் தான் பாலிடெக்னிக் போயிட்டு வரேன். இந்த பஸ் பாலம் கட்டாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வேலூர் சுற்றி போயிட்டு வந்தால் அதிக கிலோமீட்டர், அதனால் எங்களால் போக முடியல. இதில் தான் நிறைய பேர் போயிட்டு வரோம். ட்ரெயின் எந்த நேரம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. ட்ரெயின் பாலத்தில் அந்த சைடில் போனாலும் அங்கேயெல்லாம் உடஞ்சி கிடக்கிறனால அடிக்கடி கீழே உளுந்து போகிறோம். அதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று காவிரி ஆற்றின் நடுவே 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2009ஆம் ஆண்டில் மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டன. கடந்த 2013ஆம் ஆண்டிற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டு 90% பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த ஆண்டு பாலத்தின் கட்டுமான பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக சுலபமாக பயணிக்கலாம் என காத்திருந்த பொதுமக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மாணவர்களும் மக்களும் ரொம்ப ஆபத்தான நிலையில தான் இதில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போதும் சரி, இதுவும் பண்ணி அந்த சைடில் இருக்கிற ஸ்லாபெல்லாம் உடஞ்சிருக்கிறனால இப்போ ஏகப்பட்ட விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நடந்துட்டு இருக்கிறது காரணமாக 2 ஸ்லாப் தான் அது போடாமல் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலே அது கவனிப்பார் இல்லாமல் இருக்குது. இதனால தொடர்ச்சியாக மாணவர்களும் பொதுமக்களும் ரொம்ப அல்லல் படுறாங்க. கிட்டத்தட்ட 90% பாலம் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் எதனால பெண்டிங் போட்டுக்கு இந்த பாலம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோகனூர்காரங்களுக்கும் சரி, வாங்கல்காரங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஒப்பந்ததாரர்கள் பணிகளை தாமதமாக செய்ததால் 2 முறை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக கூறினர். தற்போது எஞ்சியுள்ள பணிகளை விரைந்து முடிக்க 3வது ஒப்பந்ததாரரை நியமிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக கரூரில் இருந்து செய்தியாளர் குழு.